தாய் கிரகம் அம்மா தான் நீ வந்துக்கிறோம். அம்மா வரல, அம்மா வீட்டுல வந்துக்கிறோம். என்னடா சிறந்தாலே என்ன தெரியுங்க? ஆவது மாட்டேன் அவரு கூப்பிடுறேன். மாமாக்கு செல்வம் அண்ணன் கூப்பிடுறேன் பேரு. என்னடா சிறந்தாலே இருக்குது? அழைத்து பார்க்கலாமா? பாருங்க. நினைப்பாங்க ஒருவேளை அவங்கள கூப்பிடுறாங்க, மைத்துனர் உன்ன கூப்பிட என்ன கூப்பிடுறாங்களோ போட்டியில் இருப்பாங்க. பேர் விட்டு கூப்பிட்டா நம்ம தான் கூப்பிடுறாங்க தெரிஞ்சுப்பாங்க. தப்பு இல்லையா? எவ்வளவு மோசமா எப்படி ஏன் மைத்துனாரே ஒன்னேட்டு வருஷமே இல்லைங்க நீ அவன் வெள்ள கூட இவரு எதுக்கு வந்தோம்? எங்க நூற்றுவருடைய தழவு எங்கள் அண்ணன் ராஜவேடத்திருக்கிறார். பொட்டளவே வந்த புத்தி இல்லாம துணரி. யார் எது புத்தி இல்லையா?
தெளிய சொல்ல வேண்டும் மைத்துனரே. இன்றைய தினம் அஸ்தினாபுரத்திலே ஒரு மண்டபம் ஏற்படுத்தினார் எங்க அண்ணன் துரியோதன மகாராஜா. ஆமா, பாண்டவர் ஒருபடியாக அனுப்பி சென்றது. அப்பொழுது பாண்டவர் வந்தார்கள். வந்தாங்க. மந்திரத்தில் சதுரம் ஒன்று சதுரங்கத்தை அமைத்து பாட்சி ஆடினான். ராயபாட்சி ஆட சொன்னாங்க தர்மராஜா. அடடே, எங்க அண்ணன் துரியோதன மகாராஜா அத பாவச்செயல் மண்ணு துரியோதன ராயபாட்சி வேணான்ட்டாரு. பணான்றாரு. தர்மராஜா ஆடலான்றாரு. உரைத்தான். இறுதியாக ஆமா, நாடு நகரம் ஆட்டத்திலே தன்னை தோற்றார். தன்னை மாலை தோற்று விட்டார். தற்சமயம் இப்போ இது உன்னைய தோற்று கீழ்ச்சத்தில் குறைங்க போல் மூளையில் வடங்கி இருக்கிறான். இந்த வந்து பாரு. என்னை வரவழைப்பார்கள். உன்னை யார் கண்டார்? உன் அண்ணனை யார் தான் கண்டார்? பின்னமாய் பேச வேண்டாம். பேசாமல் நட்டு நட்டு கொண்டு போய் விடுக்க வந்திருக்கிறீர்கள். எழுதுவா.
சொல்லுவாங்க. அடவாவி. ஒரு மைத்துனன் ஆமா ஒரு அண்ணியார் என்ன பார்த்து போடாவா சொல்றாங்க. சில பேர் சொல்லலாம் கூட என்னப்பா சொல்லாங்க வயிற்று வச்சுருந்தா. ஆடி பண்பராளான் அன்று சொல்லி கசடன் போல் பேசுகின்றாய். தீட்டு வார இவர் கண்டால் திரும்பி நீ ஓடி போடுறாங்க. யாரு வந்து வையா பார்த்துட்டு ஓடி போய் சொல்றாங்க. இவளை யார் வந்து காப்பாத்துறா 5 பேரு அவங்க வீட்டுக்கு. ஓஹோ அவங்க வீட்டுக்கு ஆமாங்க. ஆடி ஆடி வருக என்றுமே ஆடாமற்ற சூரியன் மழிப்பான எங்கள் அண்ணன் அருளொன்று ஓடி போடானாங்க. சாமியார் பகவான். ஓ அந்த இடம் நினைக்கிறா பேங்க் மேல அந்த இடம் எங்க பட்டி மேல 10 நாடகம் பட்டி மேல போய் எங்க போட முடியும்? பட்டி பக்கத்துல தெவ்வளவு வந்த பையா பட்டி மேல அவனை பார்த்து இவன் நினைச்சு நடக்கிறான். இப்ப பார் ஆடியால் ஒன்று
பேச்சியால் பேச வேண்டாம். பேச வேண்டாம். இடையரால் எல்லோருக்கும் பிழைப்புண்டு போனா பாவின்றாங்க பாத்தியா? என்னது அந்த இடையினால அந்த சாமியாரால எல்லாரும் போய் போகுமா? எல்லாரும் இல்ல, முக்கியமா எங்க ஆளுங்களா இருந்தாலும் போய் போவாது. டேய் டேய் போவோம். சரி சொல்லிடு. சபையோர்களே, உச்சாத்திர மகாராஜா திரௌபதி அம்மனுடைய சிலையை பிடித்து இழுக்க போகிறார். உச்சாத்திர மகாராஜா திரௌபதி அம்மன் சிலையை பற்றி இழுக்க போகிறார். பாவமான செயல். ஆடுற எங்களுக்கு பாவம் இல்லை, உக்காந்து பாக்குற எல்லாருக்குமே அது பாவம். அதனால ஏன் உங்களை பணிவாக கேட்கறேன்னா, துச்சாசன வேஷம் ஆடுறவன் இதுவரை நல்லதா சத்ததா சரித்திரமே கிடையாது. ஒன்னு லாரியோ பைக்கிலையோ மாட்டி செத்துருவான், இல்ல என்னாட்ட அவனே வெட்டி போய் தூக்கத்துல விட்டுப்பான், இல்ல கை கால் கூட மீது போடல கோச்சு தாரி கொத்தா இருக்கா எங்களுக்கு கை கால் மீது போடுமா, நாங்க பைபாஸ்ல மாட்டிப்போமா? இல்லைங்க, நம்ம அன்னைக்கு சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு போற தூக்கம் இல்லை, போறது பைபாஸ் ரயில் ரோடு, என்ன பண்ண தூக்கத்துல கண்ணு மூடும். என்ன மாதிரி யாவாத பாவம் செய்யறோம், உனக்கு சாக வராது தெரியுமா? உனக்கு சரி, உனக்காக தான் சொல்றேன். முக்கியமா எங்க ஜாதியில எங்களுக்கு சாக வராது, நீனா செத்து கொடுக்குற நமக்கு வராது. அதனால எல்லோரும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு 3 முறை போடுங்க. ஆட்டுக்கார் கோவிந்தா போட சொல்லிட்டாங்க, மனுஷனால யாருக்காக அந்த மாதிரி போடாதீங்க, அதான் ரொம்ப பாவம். எல்லாரும் கோவிந்தான்னு போடுங்க. பாவம் 3வது பொண்ணா பிறக்கட்டும். கோவிந்தா கோவிந்தா யாரா கோவிந்தா போடுங்க.
இந்த கற்பக விருட்சம் போன்ற அற்புதமான சபையிலே வந்திருக்கக்கூடியவர் எனக்கு யார் என்று விளக்கம் புரிந்து சொன்னாதான் தெரியும். என்ன விளக்கமாக சொன்னால் தெரியும். ஆமா. இதுவா என்ன நாடு? இதுவா? இது தெரியலையா? தெரியலையா? இதுவா அஸ்தினாபுரம் என்று சொல்லக்கூடிய மகத்தான நாடு. அஸ்தினாபுரம். இந்த அஸ்தினாபுரத்தை ஆமா. சிறந்த முறையில் ஆட்சி செய்யக்கூடிய பேரரசன் யார் தெரியுமா? யாருமா? என்ன பேர் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன். திருராஷ்டிர மகாராஜா. அந்தவருடைய மனைவி தாண்டா நானு. அவங்க பொண்டாட்டியா நீயா? ஆமா. அந்தவருக்கு மனைவியாக வகித்து ஆமா. என்னுடைய நாமதேயம் நாமதேயம் அம்மையார் குட்டி. யார் என் பேரு? என்ன நடிப்படுது? ஆமா. என்ன சொல்றியாப்பா? ஆமா. ஆமா. என்ன 10 20 30 40 50 60 70 80 90 101 குழந்தை தான் எனக்கு. எதே மூமெண்ட் 100 பிள்ளையும் ஒரு பெண்ணும் ஜனனம். ஏன்னா என்னுடைய கணவரும் அந்தக மகாராஜன். ஒண்ணு தட்டு பிள்ளை என்ன தட்டமில்ல? எத்தனை தான் குழந்தை பெற்றுக்கிற? 2க்கு மேல நெக்கு பிள்ளைன்ற. ஓஹோ 101 குழந்தை பெற்றிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் வீதியிடமாக சென்றால் மக்களை பெற்ற மகராசி வர்றாங்க பத்தியா? தாத்தாக்கு தான் கண் தெரியலையே. ஆமா. எல்லாம் நகர்த்து மேல அடிச்சு விட்டீங்களா? ஆமா. என்ன கண் தெரியாத போதா 101னா? கண் தெரியாத போதா 101னா? உன்னை கண்ணு தெரிஞ்சா ஏத்தி கட்டி விட்டுருப்பாங்க பாரு. கண் தெரிஞ்சிருந்தா இன்னொரு 101 குழந்தை பெற்றிருப்பேன். பெத்தாலும் பெற்றிருப்பேன். ஆமா. தாத்தா வேலைப்பாடு. ஐயோ மாமி மாமி
அப்போ பார்த்து அவனை பார்த்து சிரிச்சால இவன் சிரிக்கலாமா? ஐயோ நான் என்ன செய்வேன்? இன்னைக்கு மண்ணாலும் மைந்தன்னு சொல்றானே இந்த மண்ணுக்கே ராஜா என் பிள்ளை அந்த 27 சிரிச்சாலா இந்த தினத்தை இந்த பல பேரும் அவளை பார்த்து சிரிக்கிறோம். பெண்ணை பிறந்தாயே என் மாமியே என்னை போல் ஒரு பெண்ணையும் பெற்றையே அப்படி வந்து இடத்துல வந்து மாமி மாமி ஒழுகுறாங்க. இவளை சும்மா விட போறோம். இன்னும் கொஞ்ச நேரம் பாரு.
வெளியே தள்ளாத மாமி. என்ன இவரை வெளியே தள்ளாத உள்ளதான் சேர்ந்து கொண்டு இந்த வீட்டுல என்ன உள்ளதான் சாகணும் மாமி. உடம்பினன் மாமி என் மாமி. கிட்ட வந்து என்ன தூக்கி நான் எங்க அம்மா மேல ஏறினதே இல்ல. அதான் உங்க மேல ஏறினேன். எங்க அம்மா மேல ஏறினதுனால எங்க அம்மா மேல ஏறினேன். எங்க அம்மா மேல ஏறினதியா? டேய் நான் ஏற மாட்டேன். நான் ஏறல. ஓய்வு விடுவேன். டேய் வீட்டுக்கு எங்க அம்மா மேல நான் மட்டும் தான் ஏறுவேன். இடையில டேய் டேய் மகனே நீ ஏறு மகனே. ஆசியா வந்து உட்கார்ந்து நீ ஏறு. டேய் இடையில மகனே துச்சாதனா இவனை இந்த சபையில் மாணவர்கள் செய்யாமல் விடவே கூடாது. பாவி என்னை காப்பாற்றுங்கள் மாவி. ஐயோ மாவி மாவி கோவிந்தா கோவிந்தா என்னை காப்பாற்றுங்கள் எல்லாரும் இந்த புண்ணியம் கிடைக்காது. புண்ணியம் கிடையாது. அண்ணன் மட்டும் அடிச்சுக்கிறீங்கல்ல ஒரு அண்ணி யாராவது முடியுமா? முடியாதுங்க. நாங்க சீக்கிரம் ஆமா புண்ணியமான கூத்து. ஏன் தெரியுமா பாவ புண்ணியம் பயிர் வேலைடானா ஆமா நம்ம நம்ம எவ்வளவு மேடுல பாவம் செய்யணுமோ அவ்வளவு ஓட்டு செலவு ஆகிட்டே இருக்குது. ஒண்ணுக்கு 2 ஓய்வுக்கு 3 ஆக போகுது. மூணாவது பொண்ணுதான். மாமி என்னை காப்பாற்றுங்கள் மாமி. என்னை காப்பாற்றுங்கள் மாமி. ஐயா என் அம்மா தெரிஞ்சதே போறீங்களாடா? அவனுக்கு சமாதானம் தானுங்க. என்ன பம்பளிங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க? சொன்னாங்க அவனுக்கு அப்படி தானுங்க. ஆமா போய் ஒருத்த மட்டும் பேசிக்கிறாங்க.
என் அம்மால யாருன்னா இஷ்டம் என்ன? அதோட இந்த பாட்டி தான் சொல்லுச்சு. அதுடா, அவன் கை வச்ச ராசி. ஆமா என் அம்மாடா இல்லைங்க, அவன் கை வச்ச ராசி உடைய அணிச்சிக்கிறான். ஒரு 3 பேர் கவுண்ட் பண்ணி மாம்பழம் சரி அவங்க பத்தி ஆமா அவன் போய் போட்டானா அவன் ஏமா மகனே மாமி மாமி என்னை காப்பாற்றுங்கள் மாமி அந்த பாவிய பாருங்கள் மாமி ஐயோ மாமி ஐயோ கோவிந்தா 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 ஏன் சொந்த தருன்னு கேக்குறேன். எதுக்கு தான் கேக்குறேன் உன்னை ஊர் மேல அஞ்சு பாப்போம். அம்மால அனுப்பு எங்க அம்மா பண்ணாதீங்க. அவள் சேர்த்தா இருக்குமா அம்மா தான் நாட்டு கட்டி அடிக்குது. சரி சரி சபையோர்களே, டேய் வட்டி வசூல் ஆ, தெரு வரி வட்டி வரி வசூல் கொயா வட்டி எல்லாத்துக்கும் நீங்க துட்டு அதிகமா போட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் நிக்க வச்சு ஆ டேய் டேய் நிக்க வச்சு என் அம்மா டேய் நின்ன சிட்டவாது அதனால எல்லாரும் காசு போட்டு அனுப்புங்க. ஆ எல்லார்கிட்ட கேட்டு வாங்க. அம்மா
யாரு கட்டிக்கிறா? சத்தமா சொல்றாங்க அம்மா தால இருக்கா. யாரு கட்டிக்கிறா? ஆனா ரவுடியா பசங்கள நாங்க செத்துட்டா அன்னைக்கு நெருப்பு அடிக்க போறீங்க. நீங்க ஏமாங்க நீங்கனா ஏமாங்க பேசுறீங்க அவரு பேசுறீங்க சொல்றீங்க நீங்க. டேய் இப்படி போ. நீ யாரு? பாண்டவாரை கது என்று நம்பி கேட்டால்
மன்னவனையும் இழுத்து வந்து இங்கே விட்டவனையும் ஐவருக்கு தேவையான திருப்பதிச்சோழியை அவமானம் செய்தவர்களை விடையென்று கொடுத்து அவன் மண்டையை பிளந்து வாழ்வினை கொத்தி எடுத்து அவன் மணிக்குடலை பாலியாக அறிவிக்கிறேன். சிறந்த மன்னவர் அப்பா சிறந்த மன்னவர் அண்ணா அடிக்கைய துன்பம் வந்தால் அடியோடு போகும் கண்டார் இடிப்பையன் தம்பிமாரே இன்னும் பொருங்கள் தேவி நாம் அனைவரும் அடிமையாகிவிட்டோம். நாங்கள் நல்லவர்களுக்கு அடிமையாகி கை கட்டி வாய்ப்பத்தி உன்னை ஏன் என்று கேட்க முடியாத பாவிகளாகிவிட்டோம். கண்ணே உன்னை அந்த இறைவன் தான் காக்க வேண்டும். என்னுடைய படிமார்கள் தோற்றவர்கள் என்னை வைத்து தோற்றார்களா? நன்னிலம் கண்டோர், நியாயம் தெரிந்தவர்கள், நியாயத்தை அறிந்தவர்கள், நியாயத்தை எழுந்து பேசுங்கள் ஐயா. இந்த பாவியை காப்பாற்றுங்கள் ஐயா, என்னை காப்பாற்றுங்கள் ஐயா. உன் மீது காய மாற்றத்தில் கொள்ள பச்சை உணவன்னா வணக்குமோ வாழ்ந்து போகோ. என் கை பட்டால் உன் வீடுக்கெல்லாம் குழந்தை போகும். அஞ்சு பேர் நீ கட்டிங்கிறியா? ஏன்னா ஒரு ஆள் வச்சுக்கோ. அஞ்சு பேர் கட்டிங்கிறியா? பத்தினி வாக்குமா
அவளை விட்டு வேணா திருவட்டார் வீதியம் ஓடிவா இடுக்கு சேர்க்கிறேன் பேசாதீர்கள் அப்படிங்க இந்த பெரியமா சொல்லி என்ன வெளியூருக்கு வந்து இந்த ஊருக்கு வந்து வச்சுக்கா வெளியூருக்கு ஒரு தப்பி வந்து வச்சுக்கா வந்துவிட்டா ஊர்ல சேர்த்துமா அதை போ அண்ணா எப்படி சொல்லணும் அவளை 12 பேரை இழுத்து வந்தோம் அவளை இழுத்து வந்தது பெரிது கிடையாது இன்னும் ஒன்று இருக்கின்றது எப்படி ராஜசூயாக வேள்வியிலே சென்று அந்த மண்டபத்தை சுற்றி பார்க்கும் போது நான் தட்டி தடுமாறி கீழே விழுந்தீர்கள் அப்போது அவள் சிரித்தாளே என்னை பார்த்து அவள் என்னை பார்த்து தான் சிரித்தாள் அவளை பார்த்து உலகமே சிரிக்க வேண்டும் இந்த பல பேரு சிரிக்க வேண்டும் ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு நான் எதுக்காக உட்காந்துக்கிறேன் இப்பதான் யோசனை பண்றேன் நான் எப்ப அவுத்து போடுவேன் பாக்கலான்னு உட்காந்துக்கிறாங்க பழுகுது ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு முதல்ல என்ன தேவை மானம் 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 போனா வராது மானம் ஆமா போனா வராது உயிர் இந்த மானத்துக்கு உட்பட்டவள் தான் அவள் அங்கத்தில் இருக்கும் இனிமே யாருன்னா பணம் குத்திங்க அவளுக்கு வெட்டி விடுவேன் கலை செய்தடா அந்த ரசனத்தை என் கண்ணோடு பார்க்க வேண்டும் Yeah.
ஒரு நிமிஷம் சொல்லு வானத்தை கூடிய நட்சத்திரம் இது என்றா தம்பின்னு சொல்லு ஒரே ஒரு நிமிடத்தில்
திரியான்னு சொல்லு. ஆ, ஆற்று மணல அது கவுரா திருச்சிட்டு மணல ஒரு கோழி. மகாராஜா அப்படி பண்ணி ஒரு தாலி ஒரு திருச்சிட்டா. ஏய் எங்க அண்ணன் சொன்னாதான் திருப்பேன். இதே மாதிரி எங்க ஊர்ல 4 பேர் வாங்கி தோன்ற பசங்க, என் ஊர்ல 4 பேர் உட்கார்ந்து தோன்ற பசங்க, பொறுக்கி தோன்ற பசங்க. நீங்க சொன்னா நீங்க வெற்றி தோன்றீங்க அண்ணா. முடிவது கடினம். அதனால் அப்பா சாமியா ஆள வர்றா போயிட்டு வர்றேன். டேய் 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 தம்பி சொல்லலாம். நீ புலிடா. துச்சோதன புலி. நான் புலியாதான் என்ன இந்த அம்மனுடைய சேலை தோற்றணும். அதோட நான் பூனையா மாற்றி. டேய் நீ பூனை இருக்கக்கூடாது. டேய் புலி புலியாதான் இருக்க வேண்டும். முடியாது போடா தம்பி துச்சோதனா. இரு சேலை முடியாது போடா. இங்கே அடோ பாருங்க டேய். ஒரே ஒரு சுத்து தானே இருக்குது. உள்பாவுடைய சம்பரத்தை பாடுறாங்க. ஒரு சுத்து தானே இருக்குது. செம்பர்டா உள்பாவோட சேர்த்து பாடுறா. பொண்ணு சேலை கட்ட போய் பாக்கணும். யாவனுக்கு என்ன புத்திக்குதோ அந்த புத்தி மட்டும் இருக்குறான். டேய் போடா புத்திய திருத்து. டேய் அண்ணன்டா கூர்மையான கத்தியாயிரு. மொக்க கத்தியா மாறாதே. சரி கூர்மையான குத்தியா போடு. டேய் ஒரு சுத்து இருக்குது பாரு. இல்லடா ஒரு சுத்து தானே. ஒரே சுத்து. அது ஒரு சுத்து ஆகுதுடா. அது ஒரு சுத்து போனாலும் பரிசுத்தமா குடியா. பரிசுத்தமா போனாலும் பரிசுத்தமா குடியா. மகாராஜா மகாராஜா ஏறி போச்சு. இது அப்புறம் ஓட்ட காண முடியாது. என்னடா ஏறி போச்சு? வாங்க மத்தியான சேலை நான் பேசுற பேச அடிப்பேன். நான் பேசுற எதிரி பேசக்கூடாது.
எதிரி பேசினா அடிப்பேன். அது எவனா இருந்தாலும் அடிப்பேன். அண்ணன் வெங்காயத்தில் இருக்கிறான் போடா. ஏய் போடா போய் அண்ணடா. நான் சாவா யாருன்னா ஏந்து போனாம அவங்க கை கால் சத்தியமா சொல்றேன். நான் சொல்லாத கூட ஏந்து போனாங்க கை கால் நின்றுடும். அண்ணா இது என் மேல எந்த தப்பு கிடையாது. எந்த தப்பு கிடையாது. தாய் தாயே எல்லாரும் கேட்டுங்க. எல்லாம் ஏங்க உட்காரு 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 அதுவும் நான் தான் சொன்னேன். பார்த்தவனா யாரு? மக்கள் மக்களை பேசுறதுக்காரில இருந்து நாட்டாமையில இருந்து ஊரு தலைவர்ல இருந்து மற்றவர் உட்காந்து மொத்தம் தான் பார்த்தாங்க. இந்த பாவம் பூரா இவங்க தான் நம்ம தவிர ஏன்னா ஓட்டு செய்கிறாங்க தாயே. மீது வந்து அமர் மக்காருவா கேளு வைத்துனா மாமன் மைத்திர முறை கொண்டவர் உனது வல்லது துணை மீது நான் அமர்ந்தால் என்னுடைய கற்பான பறி போய்விடும். மதியில்லா மன்னா என் 16 அடி ஆடினாய பகடை நீ என்னோட ஆடை செய்கிறாயா? சரி ஆகட்டும் ஆடுகிறேன். ஆகட்டும். என் கற்பையே நான் பந்தயமாக வைக்கிறேன். அதுவே இருந்தாலும் நான் ஜெயித்தால் என்னுடைய 16 அடிமைத்தன்மை நீக்கினால் அதுவே போதும். ஆகட்டும். எனக்கு தேவையானது ஒரே புள்ளி. எனக்கு தேவை 2 புள்ளி. ஆகட்டும். நீ 2 புள்ளி கேட்ட. ஆமா நீ 3 புள்ளி போட்டுக்கிற. இப்ப அம்மா போடுமா? நான் கேட்டது ஒரே புள்ளி. இவர் 2 குட்டி போட்டுக்குது. நீ 3 புள்ளி போட்டுக்கிற. இப்ப அந்த அம்மா போட போறாங்க. போட சொல்லு. நாலஞ்சு பாரதத்துல எல்லா பாரத்துல கரெக்டா வீடு. அப்படி இருந்தாலும் 16 அடிமையை நீக்கி மகாராஜா நீங்களும் அவர் அடிமதத்தை வைத்தீர்கள். போடு உண்ணா. அவர் அடிமதத்தை வைத்தீர்கள். ஆமா. அந்த அம்மா கற்பையை பந்தயமாக வைத்தால் இருக்கிறார்கள். ஆமா. ஆனால் மறுமுறை ஆட வேண்டுமே. ஆனால் இது உனக்கு தகுதி அல்ல. நான் தான் அதிபராக விளங்கும் சகுனி மாமா ஒருவர்தான் இதற்கு தகுந்தவர் என்று நம்முடைய மாற்றாக விளங்கும் பீட்மாச்சாரி துரோணாச்சாரி கிருபாச்சாரி என சொல்லக்கூடிய மாபெரும் குருவரிகள் வேண்டாம் துரியோதனா வேண்டாம் இதோடு நிறுத்தி அருமன் 12 ஆட்டம் ஆடி இருக்கிறான் மகளை. ஆதலால் 12 ஆண்டுகால வனவாசமும் பெண்ணை வெட்டி எந்த மன்னனும் பூவுலகத்தில் சூதாடியது கிடையாது. ஆதலால் ஓராண்டு காலம் அஞ்ஞாதவாசம் அங்கே முச்சரிக்கை பத்திரம் எழுதி ஒதுக்கட்டி அஸ்வத்தாமா இடத்திலே கொடுத்துவிட்டு பாண்டவரை வனம் துரத்துங்கள். ஆகட்டும். இதோட பாண்டவர்கள் 12 வனவாசம் ஓராண்டு அஞ்ஞாதவாசம் முடித்து வந்தால்தான் அவள் கூறின நாடு நான் தருவேன். இளையவே என் கூந்தலே எடுத்து
எண்ணெயா பாவித்து அவன் மார்பலம் எடுத்து என் கூந்தலுக்கு சீப்பா பாவித்து அவன் மணிக்குடலை எடுத்து என் கூந்தலுக்கு புஷ்மா பாவித்து அப்போதுதான் என் கூந்தலை விடுவேன். இதுவே சத்தியம், இதுவே சத்தியம், இதுவே சத்தியம். இழுத்து வர சொந்தமடையும், இழுத்து வந்து இந்த சபையில் விட்டவரையும் இதோ இருக்க என் கதையினால் பிகர்நடை தவிர 99 பேர்களை என் கதையினால் கொல்ல முன்பு என் கரத்தால் ஜலாருந்த மாட்டேன். அப்படி ஜலாருந்தினால் நான் வீமனல்ல. இதுவே சத்தியம், இதுவே சத்தியம், இதுவே சத்தியம். கேளுங்கள் சபையோர்களே, பாண்டவரிலே தடுப்பிரதவன் அர்ஜுனன் வருவான். அந்த அங்கே தேசத்தை ஆளக்கூடிய கர்ணனை கொள்வேன், வெல்வேன். இதுவே சத்தியம், சத்தியம், சத்தியம். கேளுங்கள் சபையோர்களே, பஞ்ச பாண்டவர்கள் 4 பிறந்த பேர நகுலமகாராஜன் அன்று சமபாலனை கொள்வார் என்று வெல்வேன் என்று சபதம் செய்தல்லவா, அந்த சபதத்தை இன்றாட முடிய வேண்டும். இதான் சத்தியம், 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 சத்தியம். கேளுங்கள் சபையோர்களே, பாண்டவர்களே, ஐந்தாகமத்தவர் சகாதேவசிகாமணி பகடையாடினாலே சகுனி அவனை கொல்வேன், என் பகை வெல்வேன். இதுவே சத்தியம், இதுவே சத்தியம். கேளுங்கள் சபையோர்களே, நான் தான் கட்டிக்காரன் பேசுறேன். நானும் சங்காலு இந்த ஊர்ல கெளியமே ஊத்தணும், சாம்பார் ஊத்தணும், சாப்பிட மாட்டேன். இதுவே சத்தியம். பாண்டவர்கள் சபதம் வைத்ததோடு முடிகிறது. இன்றைய இரவு அர்ஜுனன் தவநிலை, அர்ஜுனன் தபசி என சொல்லக்கூடிய நாடகம் அனைவர்களும் திரளாக வந்து நாடகத்தை கண்டுகளித்து நாடக பிள்ளைகளை ஆசீர்வதிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.